வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே நம்ம ராக்கி ஒரு பயங்கரமான அட்டகாசம் பண்ணான். அம்மா அவனை குளிக்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. வராமல் டிமிக்கி கொடுத்துட்டே இருந்தான். கடைசியில் நான் தான் பீஸ்ட் விஜய் மாதிரி அவனை போய் லாக் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டேன். குளிச்சு முடிச்சோன்னா அவனுக்கு என்னாச்சு தெரியல, ஒரு மாதிரி சர்க்கஸ்லாம் காமிச்சிட்டே இருந்தான். ஆனாலும் பரவாயில்லன்னு எங்கள் அம்மா அவனை லாக் பண்ணி பல்லால் தேவா பொட்டு வச்சு விட்டாங்க. நான் அவனை பூக்கியாக மாற்றிருக்கேன். எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். ரீசெண்டாக நான் திருவண்ணாமலைக்கு போகும்போது போகிற வழியில் மலை மேலே ஒரு கோவில் ஒன்று பார்த்தேன். கோவிலை பார்த்தோன்னே எனக்கு அங்கே போகணுன்னு இருந்தது. சரின்னு போனால் 600 படிக்கட்டு ஏறி தான் நீங்கள் மேலே போனோம், பைக்கெல்லாம் போகாது அப்படின்ட்டாங்க. நாக்கு தள்ளினாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் பொறுமையாக ஏறி பார்த்தா வியூஸுமோ சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமான இங்கே பிளான் பண்ணி வரவே இல்லை. நான் போகிற வழியில் எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம், ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்வேன். இந்த கோவிலோட ஒரு அழகான விஷயமே 12 வருஷத்துக்கு ஒரு முறை நல்ல தண்ணியிலேயே சங்கு வளரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்க வியூவை நீங்கள் ரசிக்கிற மாதிரியே குரங்குமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுமே கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு நான் அப்படியே கோவிலுக்குள்ளே என்ட்ரானா இது ஒரு 1000 வருஷம் பழமையான கோவில் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வழக்கமாக சிவன் கோவில் அப்படின்னாலே நந்தி அம்பாலாம் இருப்பாங்கல்ல, இங்கே ரெண்டுமே கிடையாது அப்படின்றாங்க. இங்கே கழுகு வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போனதாகவும் ஒரு வரலாறு இருக்குது அப்படின்றாங்க. அப்படியே அந்த கோவிலுக்கு பேக் சைடு போனோன்னா ஒரு கேவ் ஒன்று இருக்கும். அங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்குது. அங்கே ஒரு குட்டியாக மெடிடேஷன் ஒன்று போட்டுட்டு நீங்கள் ஆசைப்படுறதை வேண்டிக்கிட்டு இந்த கல்லா எடுக்குன்னா நடக்கும் அப்படின்றாங்க. நடக்குதா இல்லையா நான் பார்த்து சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த கோவில் எங்கன்னு தெரியணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன்.